ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளோட கிச்சனில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருங்கோழி வச்சு செட்டிநாடு முறையில் எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கருங்கோழி. கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது. அதோடைய கறி எல்லாமே இப்படி தான் இருக்குது பாருங்கள். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து இதை பிறகு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி 2, 9 வரமிளகாய், புதினா, கொஞ்சம் மல்லி எடுத்துருக்கேன். அரை முடிக்கும் குறைவாக வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். இதுலேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 5-6 அது மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாமே நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நான் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா சோம்பு, ஜீரகம், தனியா, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா, மல்லி அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ இதை ஆற வச்சு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி நம்ம சேர்த்த எல்லா ஸ்பைசஸும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதனால் மசாலா எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழினால நல்லெண்ணெயில் தான் இங்கே சமைக்கணும். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஹீட்டு, அதனால் நல்லெண்ணெயில் நம்ம பண்ணும்போது அது பேலன்ஸ் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே வதங்கின மசாலா தான் இது, அதனால் பச்சை வாசனை எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், திட்டமான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்போ தான் வந்து இந்த கறிக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலாவுடைய எல்லா ஒரு எசன்ஸ் இறங்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து மூடிட்டு நான் விசில் போட்டேன். இப்போ வந்து 4லேருந்து 5 விசில் வரட்டும். ஏன்னா நாட்டுக்கோழி நல்லா ஹார்டாக தான் இருக்கும். இப்போ 4லேருந்து 5 விசில் வரணும்னு வெயிட் பண்ணலாம். 5 விசில் விட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக வந்து மல்லித்தழை நம்ம தூவிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. இது கருங்கோழின்றனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதே மெத்தடில் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க.